வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். பேப்பர் 1 சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரோட டீட்டெயில்டு ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரோட ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம அடுத்த 10 கொஸ்டின் டீட்டெயில்டு சொல்யூஷனோட பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். First question, to compensate for the reduced workability, dash are commonly added to high strength mixtures. Options: option A accelerators, option B retarders, option C air entraining admixture, option D superplasticizers, option E answer not known. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் என்னென்னா பார்த்தோன்னா, ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் ஒர்க்கபிலிட்டி ரெடியூஸ்டு கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ்டு கண்டிஷனில் இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் இருந்துச்சுன்னா, அப்போ இந்த ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் மிக்சர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் மிக்சர்ஸில் ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் என்னென்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 0.35 ஆர் அதை விட கம்மியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ குறைஞ்சிட்டனாலவும், அதே மாதிரி இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் நம்ம சிலிக்கா ஃபியூம் யூஸ் பண்ணுறனால அந்த காங்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஒர்க்கபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி டென்ஸ் ரீபார் கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் இந்த டென்ஸ் ரீபார் கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடும், ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் ஒர்க்கபிலிட்டி ரெடியூஸ்ட் கண்டிஷனில் இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் மிக்ஸோட எதை யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கபிலிட்டியை காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிளாஸ்டிசைசஸை அந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் மிக்ஸோட சேர்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா, அந்த ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம அந்த டென்ஸ் ரீபார் கேஜஸ்லாம் யூஸ் பண்ணும் போது, அந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டில் யூஸ் பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாமல் சேஃபாக நம்ம காங்கிரீட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட் மிக்சர்ஸில் ரெடியூஸ்டு ஒர்க்கபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த ஒர்க்கபிலிட்டி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், certain type of fungi feed on wood and during feeding they attack on wood and convert it into dry powder form. This is known as options: option A dry rot, option B blue stain, option C hard rot, option D sap stain, option E answer not known. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபங்கை வுட்டில் அட்டாக் ஆகுது. ஸோ அது வுட்டில் போய் அட்டாக் ஆகி அந்த வுட்டை ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது, சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அந்த வுட்டை அரித்து சாப்பிட்டு அது என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா ட்ரை பவுடர் ஃபார்மாக அந்த வுட்டை மாற்றிடுது. ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடிய அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த வுட்டில் போய் இந்த ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபங்கை அட்டாக் பண்ணி அதை அந்த வுட்டெல்லாம் சாப்பிட்டு அது என்ன பண்ணுதுன்னா பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய டிஃபெக்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை ராட். ஸோ ட்ரை ராட்டில் தான் என்ன அந்த டிஃபெக்டில் தான் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபங்கை போய் வுட்டில் தான் ஃபீட் பண்ணுது, உட்காந்துக்குது. வுட்டில் உட்காந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வுட்டை அது அரிச்சு அது என்ன பண்ணுதுன்னா ட்ரை பவுடர் ஃபார்மில் அந்த வுட்டை கன்வெர்ட் பண்ணிடுது. ஸோ இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபங்கை வுட்டில் ஃபீட் ஆகி அந்த வுட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா ட்ரை பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் பேர் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரை ராட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ட்ரை ராட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the insects which are usually responsible for decay of timber is options: option A termites, option B grasshoppers, option C spider, option D dragonfly, option E answer not known.
இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிம்பரில் வந்து டிகே வந்து ஆகிறதுக்கு எந்த இன்செக்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்குது. ஸோ டிம்பரில் வந்து இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு எந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிம்பரில் வந்து டிகே வந்து நடக்குதுன்னா எந்த இன்செக்ட்ஸாலலாம் வந்து முக்கியமாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா பீட்டில்ஸ், மெரைன் போரர்ஸ், டெர்மைட்ஸ். ஸோ இது 3 நாளாக தான் வந்து என்னென்னா இந்த டிம்பரில் டிகே ப்ராசஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டிம்பரில் டிகே வந்து நடக்கிறதுக்கு எந்த இன்செக்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எந்த இன்செக்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ டெர்மைட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்துருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ டெர்மைட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், wood is impregnated with creosote oil in order to options. Option A change its color, option B protect against fungi, option C protect the annular layers, option D fill up the pores, option E answer not known. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த வுட்டை வந்து கிரியோசாட் ஆயிலில் வந்து இம்ப்ரிக்னேட்டட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ரிக்னேஷன் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறது, அதுதான் வந்து இம்ப்ரிக்னேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வுட்டை வந்து இந்த கிரியோசாட் ஆயில்ற இந்த ப்ரிசர்வேட்டிவ்க்குள்ளே வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எதுக்காக இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வுட்டை வந்து இந்த கிரியோசாட் ஆயிலில் வந்து இம்ப்ரிக்னேட் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து கிடைக்குதுன்னா ஃபங்கை அண்ட் இன்செக்ட் அட்டாக்லேருந்து இந்த வுட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து என்னென்னா இந்த கிரியோசாட் ஆயிலுக்குள்ளே அது வந்து என்னென்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அந்த கிரியோசாட் ஆயில்ன்ற இந்த ப்ரிசர்வேட்டிவ்க்குள்ளே இந்த வுட்டை வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு ஃபங்கல் அட்டாக்கும் இன்செக்ட் அட்டாக்கும் வந்து நடக்காமல் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வுட்டை வந்து இம்ப்ரிக்னேட் வந்து கிரியோசாட் ஆயிலில் பண்ணுறதுனால என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த கிரியோசாட் ஆயிலில் வந்து வுட்டை இம்ப்ரிக்னேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபங்கையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ஃபங்கை வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைன் அக்ரிகேட்ஸ் ஷுட் பாஸ் த்ரூ ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் IS sieve. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2.35 mm, ஆப்ஷன் பி 45 micron, ஆப்ஷன் சி 4.75 mm, ஆப்ஷன் டி 75 micron, ஆப்ஷன் இ ஆன்சர் நாட் known. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம IS sieve தான் வந்து சீவ் பண்ணி நம்ம ஃபைன் அக்ரிகேட்டாக கோர்ஸ் அக்ரிகேட்டாக அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த IS sieve இந்த ஃபைன் அக்ரிகேட் வந்து எந்த IS sieve நம்பரில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த IS sieve வந்து ஸோ இந்த ஃபைன் அக்ரிகேட் வந்து எந்த IS sieve நம்பரில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃபைன் அக்ரிகேட்ஸ் வந்து இந்த அக்ரிகேட் IS sieve நம்பர் 4.75 mmல வந்து பாஸ் ஆகும். அதே மாதிரி அந்த IS sieve நம்பர் 75 மைக்ரானில் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆகி ரீட்டைன் ஆகக்கூடிய அந்த அக்ரிகேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஷினில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைன் அக்ரிகேட் வந்து எந்த IS sieve நம்பரில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த sieve நம்பரில் வந்து பாஸ் ஆகுதுன்னா 4.75 mm sieve நம்பரில் தான் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 4.75 mm வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த sieve நம்பரில் வந்து IS sieve நம்பரில் ரீட்டைன் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 75 மைக்ரான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் எந்த sieve சைஸில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த sieve சைஸில் வந்து பாஸ் ஆகுதுன்னா 4.75 mm sieve சைஸில் தான் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in aggregates the percentage by weight of particles having least dimension less than 3/5 of their mean dimension is termed as. Options: option A elongation index, option B flakiness index, option C fineness index, option D fineness modulus, option E answer not known. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகேட்ஸை வந்து என்னென்னா அதோட வெயிட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கல் அந்த அக்ரிகேட்ஸோட வெயிட் வந்து எப்படி இருக்குன்னா அதோட லீஸ்ட் டைமென்ஷன் வந்து லெஸ் தென் 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷனாக வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான அக்ரிகேட்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அக்ரிகேட்டோட லீஸ்ட் டைமென்ஷன் வந்து லெஸ் தென் 3/5 வந்திருக்கும் அதோட மீன் டைமென்ஷன். ஸோ அந்த டைப் ஆஃப் அக்ரிகேட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ். ஸோ
ஸோ ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் தான் வந்து என்னென்னா அதோட வெயிட்டை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதோட திக்னஸ் வந்து லெஸ் தென் 3/5 ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷனாக வந்துருந்துச்சுன்னா அதான் வந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ். இதே மாதிரி எலாங்கேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எலாங்கேஷன் இண்டெக்ஸ்லேயே வந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா அதோட பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் 1.8 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷனாக வந்துருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து என்னென்னா எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஸோ இதான் வந்து என்னென்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸுக்கும் எலாங்கேஷன் இண்டெக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா அதோட திக்னஸ் வந்து லெஸ் தென் 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷனாக வந்திருக்கும். எலாங்கேஷன் இண்டெக்ஸ் வந்து அதோட பார்ட்டிகளோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் 1.8 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷனாக வந்திருக்கும். நம்மளுக்கு கொஷினில் என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து லீஸ்ட் டைமென்ஷன் லெஸ் தென் 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன் அந்த மாதிரியான அக்ரிகேட் பேர் என்னன்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3/5 வந்துட்டாலே நம்ம என்னென்னா ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ். அப்போ ஆப்ஷன் பி ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அக்ரிகேட்ஸ் the percentage by weight of particle present in it whose greatest dimension is greater than 9/5 of their mean dimension is termed as. Options: Option A elongation index, Option B flackiness index, Option C fineness modulus, Option D fineness index, Option E answer not known. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இதுக்கும் வந்து சேம் தான். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினில் இந்த அக்ரிகேட்ஸோட வெயிட்டில் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிகேட்ஸில் இந்த அக்ரிகேட்டோட சைஸ் வந்து கிரேட்டஸ்ட் டைமென்ஷன், அது அக்ரிகேட்டோட டைமென்ஷன் வந்து கிரேட்டர் தென் 9/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன் பேர் என்ன? ஸோ அந்த டைப் ஆஃப் அக்ரிகேட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அக்ரிகேட்ஸோட டைமென்ஷன் வந்து கிரேட்டர் தென் 9/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷனாக வந்துருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் அக்ரிகேட் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஸோ வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸில் வந்து பார்த்தோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோம், ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ்னாலே 3/5 வந்திருக்கும், 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன், ஆனால் லெஸ் தென்னாக வந்திருக்கும். எலாங்கேஷன் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1.8 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷனாக வந்திருக்கும். நம்மளுக்கு கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் கிரேட்டர் தென் 9/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன். ஸோ கிரேட்டர் தென் 9/5 அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இந்த ஃப்ளாக்கி அக்ரிகேட்டை வந்து எப்படி சொல்கிறோன்னா 3/5 அப்படின்னு சொல்கிறோம், ஆர் 0.6 அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி எலாங்கேட்டட் அக்ரிகேட்டை வந்து அதோட சைஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா 1.8ன்னு சொல்லலாம், 9/5 அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க இந்த அக்ரிகேட்டோட சைஸ் வந்து கிரேட்டர் தென் 9/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷனாக வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் அக்ரிகேட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 9/5 அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா எலாங்கேஷன் இண்டெக்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எலாங்கேஷன் இண்டெக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் மாற்றி வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Vickett's apparatus is used to determine the options. Option A initial setting and final setting time, Option B soundness of cement, Option C tensile strength, Option D compressive strength, Option E answer not known. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விக்கெட் அப்பரட்டஸ் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விக்கெட் அப்பரட்டஸ் வந்து எதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த விக்கெட் அப்பரட்டஸ் மூலமாக நம்ம எதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம்னா நார்மல் கன்சிஸ்டன்சி வந்து கண்டுபிடிக்கலாம், இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த சிமெண்ட்டோட நார்மல் கன்சிஸ்டன்சி, இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் இது மூணுமே வந்து நம்ம எந்த அப்பரட்டஸில் வந்து கண்டுபிடிக்க முடியும்னா விக்கெட் அப்பரட்டஸில் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விக்கெட் அப்பரட்டஸ் மூலமாக நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ விக்கெட் அப்பரட்டஸ் மூலமாக நம்ம என்னெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம்னா இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A bat is the portion of options. Option A wall not exposed to weather, Option B brick cut across the width, Option C wall between facing and backing, Option D brick cut in a such manner that its one long face remains uncut, Option E answer not known. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ பேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரிக்கை வந்து வித் வைஸில் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் பிரிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பிரிக் அந்த பேட் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த ஃபுல் பிரிக்கோட சைஸ்லேருந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொஷினில் வந்து அதான் கேட்டிருக்காங்க. ஸோ பேட் அப்படின்றது என்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிரிக்கை வந்து வித் வைஸில் வந்து கட் பண்ணோன்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி பிரிக் கட் அக்ராஸ் த வித் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Relative density of sand indicates options. Option A density of sand compared with density of water. Option B bulk density of sand. Option C bulking of sand. Option D looseness of sand. Option E answer not known. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாயில் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை எப்படிலாம் வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா, டென்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டிகிரி ஆஃப் டென்சிட்டி. ஸோ இது மூணுமே வந்து சேம் தான். ஸோ இது டென்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டிகிரி ஆஃப் டென்சிட்டி இது மூணுமே வந்து என்னென்னா ரிலேட்டிவ் டென்சிட்டியை தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியில் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க முடியும்னா, காம்பேக்ஷன், அந்த சாயிலோட காம்பேக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியில் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது முக்கியமாக எந்த சாயிலில் வந்து கண்டுபிடிக்க முடியும்னா, கொஹிஷன் லெஸ் சாயிலில் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கொஹிஷன் லெஸ் சாயிலோட காம்பேக்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் டிஃபைன் அஸ் த ரேஷியோ ஆஃப் த difference between the void ratio of soil in its loosest state E max and its natural voids E to the difference between the void ratio in the loosest and densest state. ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது என்னென்னா, இந்த வாய்ட் ரேஷியோ, ஸோ வந்து லூசஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோக்கும் நேச்சுரல் வாய்ட்ஸ் ஈக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறது ஒரு ரேஷியோ, டிவைட் பை இந்த லூசர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோக்கும் டென்சர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே இ மேக்ஸ் அப்படின்றது என்னென்னா லூசஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோ, இ வந்து நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ, இ மினிமம் வந்து டென்சஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாய்ட் ரேஷியோ. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஐடி அப்படின்றது ஒன்றும் இல்லை, டென்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி தான் வந்து ஐடி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதான் சொல்கிறாங்க இ மேக்ஸ் அப்படின்றது வாய்ட் ரேஷியோ இந்த லூசர் ஸ்டேட், இ மினிமம் வந்து வாய்ட்ஸ் ரேஷியோ இன் டென்சர் ஸ்டேட், இ வந்து நேச்சுரல் வாய்ட் ஆஃப் த டெபாசிட். ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை எதில் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும்னா, கொஹிஷன் லெஸ் சாயிலில் மட்டும்தான் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஹிசிவ் சாயிலுக்கு வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இந்த இ மேக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது லெபார்ட்டரியில் நம்ம இ மேக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கும். எப்போனா நம்ம கொஹிசிவ் சாயில் வந்து யூஸ் பண்ணும் போது அந்த கொஹிசிவ் சாயிலுக்கு நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் இ மேக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டினாலே எதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா கொஹிஷன் லெஸ் சாயிலை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கொஹிஷன் லெஸ் சாயிலோட காம்பேக்ட்னஸ் எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி அது வந்து லூசஸ்ட் ஃபார்மில் வந்து இருக்கணும். அந்த சாயில் வந்து லூசஸ்ட் ஃபார்மில் வந்து இருக்கும். கொஹிஷன் லெஸ் சாயில்னாலே லூசஸ்ட் ஃபார்மாக தான் வந்திருக்கும். சாண்டு இது சில்ட் எல்லாமே வந்து லூசஸ்ட் ஃபார்மில் தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டினாலே நம்ம என்ன வந்து கண்டுபிடிப்போம்னா இந்த கொஹிஷன்லெஸ் சாயிலை தான் வந்து கண்டுபிடிப்போம். கொஹிஷன்லெஸ் சாயில்னாலே லூசஸ்ட் ஃபார்மில் தான் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த சாயிலோட காம்பேக்ட்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். ஸோ நம்மளுக்கு கொஷினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்டில் வந்து என்ன வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் ஆர் சாயில்னாலே நம்ம கொஹிஷன்லெஸ் சாயிலை தான் வந்து கண்டுபிடிப்போம். கொஹிஷன்லெஸ் சாயில்னாலே லூஸ் ஃபார்மில் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி லூஸ்னஸ் ஆஃப் சாண்ட் தான் வந்து இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி லூஸ்னஸ் ஆஃப் சாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் அண்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் நெக்ஸ்ட்டு 10 கொஷின்ஸ் வந்து வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த 10 கொஷின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.